அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகாஸ் டிலைட். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி. கோதுமாவை வச்சு மசாலா சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது டீயோடு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். என்னுடைய கப் கணக்குப்படி ஒரு கப் வந்து 200 கிராம். அரை கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் ஓமம் நல்லா 2 கைக்கு நடுப்புற வச்சு கொஞ்சம் கசக்கி போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ளேவர் இருக்கும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கேற்ப, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்து அப்படியே வச்சுடுங்க. இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் வந்து தயார் பண்ணணும். அதுக்கு 3 காஞ்ச மிளகா, 4லேருந்து 7 பூண்டு பற்கள், 1 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை அந்த மாவு இருக்கு இல்லையா, அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக இதை மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு மூடியை போட்டு 15 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. 15 நிமிஷம் கழித்து அந்த மாவை வந்து சிறு சிறு உருண்டைகளாக இந்த படத்தில் இருக்கிற மாதிரி உருட்டி வச்சுக்குங்க. ஒரு உருண்டையை எடுத்து பூரி மணையில் மெலிசா இது மாதிரி தட்டி வச்சுக்குங்க. நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து யூனிக்காக ரவுண்டாக ஷேப் வரணுன்னு அதை அப்படி கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபோக்கை வச்சு லேசாக குத்தி விட்டுக்குங்க, அப்போ தான் உப்பி வராது. அப்புறம் ஒரு கத்தியோ இல்லைனா ஒரு இது மாதிரி சோமாஸ் கட்ரு இல்லை பீஸா கட்ரு வச்சு நான் இந்த வீடியோவில் பண்ணியிருக்கிற மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வெட்டிக்குங்க. ஒரு உருண்டை மாவில் வந்து இத்தனை ட்ரையாங்கிள் பீசஸ் கிடைக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் காஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு மாவு துண்டுகளை வந்து எண்ணெயில் போட்டுக்குங்க. மிதமான தீயில் இருக்கட்டும். 1 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. அதே மாதிரி பெரட்டி விடுங்க. கிட்டத்தட்ட 4 நிமிஷத்தில் வந்து மசாலா சிப்ஸ் தயாராகிடும். மசாலா சிப்ஸ் தயாராகிடுச்சின்னு எப்படி தெரியும்னா, அந்த எண்ணெயுடைய சலசலப்பு வந்து அடங்கிடுச்சு பாருங்கள். அப்போ சிப்ஸ் தயார், நல்லா வெந்து கிறிஸ்பியாக ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கோங்க. எக்ஸஸ் ஆயில் இருந்தால் அதெல்லாம் ட்ரைன் பண்ணிவிடுங்க. இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த சுவையான மசாலா சிப்ஸை வந்து டீயோட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.